ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கொஷின் பாருங்கள். ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீளம் அகலம் கொடுத்துட்டாங்கனாலே அது செவ்வகம். ஸோ நீளம் அகலம் நோட் பண்ணிக்கிறோம். இப்போது நமக்கு என்ன பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு L/Pன்னு தெரியும். நமக்கான மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நாம் மீட்டராக மாற்ற போகிறோம். ஏன்னா ஆப்ஷனில் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு /100 போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நீளம் 5 மீட்டர் ப்ளஸ் 40 சென்டிமீட்டர். ஸோ 40/100 அப்போ 0.4 கிடைக்கும். அப்போ 5.4 மீட்டர் கிடைக்குது. அதே மாதிரி அகலத்துக்கு போட்டோம் அப்படின்னா 4.5 மீட்டர் கிடைக்குது. இப்போ பரப்பளவு L/P ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24.30 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.